ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சஞ்சுமித்ரன் தமிழ் சேனல். இப்போ நாம் திகில் நிறைந்த ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். என்ன கதைனா, ஒரு மனிதன் ஒரு நாவலை படிக்கிறான். அந்த கதை அவனுடையது என்பதை விரைவில் உணர்கிறான். புத்தகத்தின்படி அவன் ஒரு கொலையாளி. அவனுக்கே தெரியாது அவன் ஒரு கொலையாளி என்று. என்ன நடந்தது, யாரை கொன்னான்? வாங்க கதைக்குள்ளே போகலாம். மழையுடன் கூடிய ஒரு சோர்வான இரவு. மணிகண்டன் ஒரு வீட்டில் தனி நபராக வாழ்ந்து வந்தான். வீட்டிலேயே இருந்தபடி புத்தகங்களையும் படிக்கவும் பழைய நாவல்களை சேகரிக்கவும் விரும்புவான். அன்று இரவு அவன் ஒரு பழைய புத்தக கடை ஒன்றிலிருந்து வாங்கிய ஒரு கிழிந்த பெயரில்லாத நாவலை வாசிக்க ஆரம்பித்தான். முதல் பக்கத்தை படிக்க ஆரம்பித்தான். அவன் ஒரு மென்மையான குரலில் பேசுபவன். ஒற்றை இலை சட்டையையும் பழைய வட்ட கண்களும் உடையவன். அவனை அடையாளம் காண செய்வது கடினம். அவனது பெயர் மணிகண்டன் என்று படித்தவுடன் மணிகண்டனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன, என் பெயரா? சரியாக என் தோற்றம் என்று எண்ணியவன் உடனே அடுத்த பக்கங்களை புரட்டினான். அவன் தனது வீட்டில் ஓரிடத்தில் கண்ணாடி பெட்டிக்குள் பழைய நாட்குறிப்புகளை வைத்திருந்தான். என்ன, நம்ம வீட்லேயும் அப்படி ஒன்று இருந்துச்சு என்று எண்ணியவன் அடுத்த பக்கங்களை புரட்டினான். ஆனால் அவனுக்கே தெரியாமல் அந்த நாட்களில் அவன் ஒருவரை கொன்றிருந்தான். அவனுக்கு தெரியவில்லை அவன் உண்மையில் ஒரு கொலையாளி என்று. படிக்கிறான் மணிகண்டன். அவன் பரிதாபத்துடன் பக்கம் 78 வரை படிக்கிறான். அங்கு அவனுக்கு ஒரு கேள்வி எழுகிறது. நான் ஒரு கொலையாளியா? அவன் கதையுடன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு கலக்கத்துடன் இருந்தான். அந்த புத்தகத்தில் அவன் கடந்த மாதங்களில் பார்த்த கனவுகளும் அவரால் எழுதப்பட்ட நினைவூட்டல்களும் இருந்தன. அவன் மனதில் ஒரு கேள்வி, இந்த புத்தகம் யார் எழுதியது என்று. அவன் கடைசி பக்கத்துக்கு போனான். எழுத்தாளர் பெயர் இல்லை, ஆனால் ஒரு பக்கத்தில் மட்டும் எழுதியிருந்த வரிகள், மீண்டும் நீ இந்த நாவலை வாசிக்கும் பொழுது கொலையை மறுக்க மாட்டாய் என்று எழுதியிருந்தது. மற்றொரு இரவில் அவன் வாசிப்பதற்குள் ஒரு பழைய பேய் அவனுக்கு ஒரு அழைப்பு விடுத்தது. உனக்கு தெரிந்ததா நீ யாரை கொன்றாய் என்று? பக்கம் 93 பதில் இருக்கிறது. அவன் திகைத்தபடியே பக்கம் 93 திருப்பினான். அங்கு ஒரு புகைப்படம் ஒட்டியிருந்தது. அவனது பள்ளி நண்பன் நவீன், 3 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போனவன். மணிகண்டன் விழிகள் திறந்த வண்ணமே உறைந்து விட்டான். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவனது கனவுகளில் ஒரே ஒரு மனிதன் வந்து, நான் இருக்கிற இடம் இதுதான் என்று கூறியிருப்பது அவன் நினைவுக்கு வந்தது. அடுத்த நாள் காலை மணிகண்டன் புத்தகத்துடன் புகைப்படத்தையும் எடுத்துக்கொண்டு நேராக காவல் நிலையம் சென்றான். போலீசாருக்கு அனைத்தையும் சொன்னான். அவர்கள் முதலில் நம்பவில்லை. ஆனால் எஃப்ஐஆரை எடுத்து பார்த்ததும் அதில் துல்லியமாக நவீன் காணாமல் போன விவரங்கள், அவன் வீட்டு முகவரி, அன்று அங்கு இருந்த நேரம் அனைத்தும் இருந்தது. ஆனால் மணிகண்டனை சிறையில் வைக்கவில்லை. அவனை மனநோயார் ஆய்வுக்காக அனுப்பினர். அவன் சொன்ன வார்த்தை மட்டும், நான் யாரையும் கொல்லவில்லை, ஆனால் அந்த புத்தகம் என்னவோ உண்மை சொல்கிறது என்று கூறிவிட்டு சென்றான். ஆனாலும் 3 நாட்களுக்கு பிறகு அந்த புத்தகம் கிழிந்த பக்கங்களுடன் ஒரு புதிய வாசகரிடம் சென்றது. புத்தகத்தின் தலைப்பு, நீயும் அதில் இருக்கிறாய். இந்த
கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.